சுடு தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு தனியாக வச்சுருங்க. தேவையான பொருட்கள் ரசத்துக்கு மிளகு, சீரகம், தக்காளி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு முதல்ல மிளகு சீரகத்தை அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு வச்சு நல்லா அரைச்சிடுங்க, நசுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வச்சு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா நசுக்கி அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு 2 தக்காளியை நல்லா பாதியாக அரிஞ்சு அதை நசுக்கி அது தனியாக எடுத்து வச்சுக்கினேன். புளியை கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுக்கினேன். கடாயை வச்சு காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை எடுத்து அதில் போட்டுட்டு காஞ்ச மிளகா கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வறுத்து எடுத்து உப்பு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிக்குங்க. கொஞ்சம் சாதம் வடித்த தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த உடனே ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இந்த மாதிரி பொங்கு மாதிரி வந்த உடனே அப்படியே இறக்கிடுங்க. அவ்வளோதான்.